ஒவ்வொருவருக்கும் வெற்றி வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை மாற வேண்டும். ஆனால் பெரும்பாலானவர்கள் தோல்வியடைவது வெற்றி சாத்தியமில்லை என்பதனால் இல்லை. வெற்றிக்கு பெரிய செயல்கள்தான் தேவை என்று நம்புவதால்தான். ஒரே நாளில் எல்லாமே மாற வேண்டும். சரியான நாள் வரட்டும், சரியான வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த காத்திருப்பில்தான் அவர்களின் கனவுகள் மெதுவாக மறைந்து விடுகிறது. ஆனால் ஒரு கேள்வி, வெற்றி என்பது பெரிய விஷயம் அல்ல என்றால், ஒரு நாளைக்கு வெறும் 1% முன்னேற்றமே வாழ்க்கையை மாற்றும் என்றால்? இப்போது உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். அகமது என்பவன் ஒரு சாதாரண மாணவன். படிப்பிலும் சரி, விளையாட்டிலும் சரி, அவன் சராசரி மாணவன். அதேபோல் அவன் மீது வைக்கும் நம்பிக்கையிலும் சராசரியானவன். அவன் தன்னுடைய நண்பர்களை பார்த்தால் அவர்கள் எல்லோரும் என்னைவிட சிறந்தவர்கள் என்று அவனுக்கே அவனை சிறியவனாக உணர்த்திக் கொள்வான். அந்த உணர்வை மாற்ற அவன் பலமுறை முயற்சி செய்தான். ஒரு வாரம் தீவிரமாக படிப்பான், பிறகு நிறுத்துவான். உடற்பயிற்சியில் சேர்ந்தான், 10 நாளில் கைவிட்டான். காலை சீக்கிரம் எழ முயன்றான், 3 நாட்களுக்கு மேல் அவனால் தொடர முடியவில்லை. ஒவ்வொரு தோல்விக்குப் பிறகும் அவன் மனதில் ஒரே குரல்தான் கேட்கும், நான் இப்படித்தான், என்னால் எதுவும் முடியாது. மெதுவாக அந்த நம்பிக்கை அவனையே கட்டி போட்டது. ஒரு நாள் அகமது தன் தாத்தாவை பார்த்தான். முற்றத்தில் ஒரு பழைய மர நாற்காலியை மெதுவாக துடைத்துக் கொண்டிருந்தார். அகமது கேட்டான், தாத்தா, நீங்கள் எத்தனை முறை இதை சுத்தம் செய்தாலும் இது புதியதாக மாறப்போவதில்லையே என்றான். தாத்தா சிரித்தார். நான் சுத்தம் செய்த இடத்தை பார், ஒவ்வொரு முறையும் அதன் ஒளியை கூட்டுகிறது. பிறகு சொன்னார், வாழ்க்கையும் இதே மாதிரிதான் கண்ணா. ஒரே நாளில் எல்லாம் மாற வேண்டியதில்லை. ஒரு நாளுக்கு கொஞ்சம் ஒளி சேர்த்தாலே போதும். அந்த வார்த்தைகள் அகமதின் மனதை உலுக்கியது. அகமது முடிவு செய்தான், ஒரே நாளில் பெரிய மாற்றம் வேண்டாம். ஒரு நாளைக்கு 1% முன்னேற்றம் போதும். 3 மணி நேரம் படிப்பதற்கு பதிலாக 30 நிமிடம் படிக்க ஆரம்பித்தான். மைதானத்தில் ஓடுவதற்கு பதிலாக நடைப்பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். ஆங்கிலம் பேசுவதற்கு பதிலாக ஒரு நாளுக்கு 5 புதிய வார்த்தைகள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். முதல் சில நாட்களில் எதுவுமே மாறியதாக தெரியவில்லை. யாரும் கவனிக்கவில்லை. அவனுக்கே சந்தேகம் வந்தது. ஆனால் 30 நாட்கள் பிறகு 15 நிமிட படிப்பு 2 மணி நேரமாக மாறியது. நடைப்பயிற்சி ஓட்டமாக மாறியது. 5 ஆங்கில சொற்கள் 150 ஆனது. ஆனால் மிக முக்கியமான மாற்றம், அவனின் நம்பிக்கை. மாதங்கள் கடந்தது. அவன் ஜீனியஸ் ஆகவில்லை. ஆனால் வகுப்பில் கேள்விகளுக்கு பதில் சொல்லத் தொடங்கினான். உடல் வலுவானது, பேச்சில் தெளிவு வந்தது. ஒரு நாள் பள்ளி விவாதப் போட்டியில் முதலிடம் பெற்றான். ஆசிரியர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி இவ்வளவு மாறினாய் என அனைவரும் கேட்டார்கள். அவன் சிரித்துக் கூறினான், ஒரே நாளில் எதுவும் மாறவில்லை. ஒரு நாளுக்கு 1% முன்னேற்றம்தான் அடைந்தேன். வெற்றி என்பது தீவிரமாக ஒன்றை செய்வதல்ல, அதை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக செய்வதில்தான் இருக்கிறது. ஒரு நாளுக்கு 10 பக்கங்கள் படித்தால் கூட ஒரு ஆண்டில் 15 புத்தகங்கள் படித்து முடிக்கலாம். சிறிய செயல்களை தொடர்ந்து செய்தால் அவை பெரும் சக்தியாக மாறும். உன்னால் முடியாது என்று தோன்றினால், நீ சராசரி என்று நினைத்தால், அகமதின் கதையை நினைத்துப்பார். ஒரே நாளில் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யாதே. இன்று உன்னை 1% மேம்படுத்தும் ஒரு விஷயம் என்ன? அதை கண்டுபிடித்து அதைச் செய். ஏனெனில் நம் வெற்றி என்பது ஒரு நாளில் உருவாவது இல்லை. அது தினமும் உருவாகிறது, ஒவ்வொரு சதவீதமாக. இன்றைய 1% தான் நாளைய 100%மாக மாறும். இன்றே தொடங்கிவிடு உன் வெற்றி பயணத்தை.